இன்று நேரம் காலம் கடந்து வந்திருக்கின்றாயே காலத்திறன் அறிந்து தெரிந்து கொண்டு வரலாம். ஓஹோ ஏன்னா காலதாமதா அப்படி நீங்க கேட்கறீங்க கேளுங்க கேட்டாகிவிட்டது. நான் தான் சொல்லிவிட்டேன் எல்லாரும் நீ சொல்ல நீங்க என்னன்னு கேட்டீங்க காலதாமதம் நான் கேட்கிறேன். ஓஹோ அத்தையை கேட்கறீங்க அத்தையை கேட்கல மாமிய கேட்கல மகாராஜா என்ன அது யாரும் எங்க கேட்கறீங்க நான் போட்டு வச்சிருந்த கூரை கூரை உடனே செஞ்சு வச்சுங்க வார. ஓஹோ அந்த வார இருக்கு நான் தேர அந்த தேரை பிடிச்சிங்க சார சார திரும்பி பாக்கறே கொண்டாடி நிக்கிறா தார அவ வீட்டுல இருக்கிற போட்டா குத்து சோற சோற அதுல ஊத்துற பிடிச்ச போற கொண்டு வச்ச கீரை கீரை திரும்பி பாக்கறே கொண்டு போற வெறி போற போற கூட்டன ஏற கிஞ்சுடுமாயா மாற என்னால முடியல மீற மீற தேவை என்ன சொல்ல போற அது மூட்டுமா எங்க முட்டுமா அது மட்டுமா எனக்கு என் பொண்டாட்டிக்கு பெருந்த சண்டை சண்டை அவன் தஞ்சை பேர் இரும்பு குண்டை போய் அடிச்சா உடஞ்சதே மண்டை அதை பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க உங்களண்ட அது முட்டுமா எங்க முட்டுமா அது மட்டுமா வழியில வந்தால் ஒரு வஞ்சி வஞ்சி அவளும் நானும் கொஞ்சி பேசிட்டு போயிட்டு செஞ்சு அங்க விக்கிற பாட்டி வெள்ளையாரு பிஞ்சு வாங்கின அஞ்சு என் பள்ளியில வஞ்சி அஞ்சு வெட்டி கடையால வாங்குற 1005 ஓட்டோட்டமா உடனே வாங்குறாங்க சிரிக்காதீங்க ஆனந்தப்பட்டு இதனால் அரசாங்கத்தை பணிபுரிந்து வருகின்றார். காலதாமதமாக வந்தது கிடையாது. இன்று காலதாமதமாக வந்ததும் இல்லாமல் செய்து விட்டார். அதனால் இன்று உனக்கு சன்மானங்களை வாரி கொடுக்கிறோம் என்று எனக்கு ஒரு ஆசை. அப்படிங்களா? பரிசு பெற வேண்டும் என்றால் தக்க மரியாதையோடு இருக்க வேண்டும். ஆமா ஆமா 2 காலையுமே சேர வைக்க வேண்டும். 2 காலையும் ஆமா 2 கண்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். 2 கண்ணையும் மூடிக்கணும். 2 கரத்தையும் உயிரை தூக்கி அதுவும் கதிரவனை கலந்து நிற்கின்ற மாதிரி இருக்க வேண்டும். ஆமா பரிசு கொண்டு வரலாமா? கொடுக்கலாங்க. இன்னும் பார்ப்போம். பேரை மட்டும் லட்சம் செலவு பண்ணிக்கிறோம். 2 லட்சம் செலவு பண்ணி கொடுத்தாங்க. அடுக்கு போய் அடிக்கு போய்
சித்தூர் ஏரிக்கரை மேல அதுவும் அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செய்யறாங்களா? அதுதான் கேக்குறேன். வரக்குள்ளே சங்கீதம் அது இல்லாம என்கிட்ட பாட்டு பாடி வந்ததே தவறு. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றேன். அது சொல்லாம உன் இஷ்டத்துக்கு உன் வாயில அந்த மாதிரி பேசுறாங்களா? இது அரசாங்கமா இல்ல உன் வீட்டு பஞ்சாங்கமா? இது எந்த நாடு? இதான் நம் நாடு. நம் நாடு. நான் அடிச்சுனா நீ தொடைக்கூடாது. அப்ப அடிக்கிறவங்க பெருமை போடும். ஏன்னா அடிக்க கும்பல நம்ம தொடச்சுன்னு வச்சுக்க. அப்புறம் அடிக்கிற கண்ணி அவன் சொன்னா நீ சொல்லாமா? ரஞ்சிதாபுரி நாடு. ரஞ்சிதாபுரி நாடு. அப்ப கருவாச்சி எங்க போச்சு? இது ரஞ்சிதாபுரி நாடு என்னக்குள்ள. அப்ப கருவாச்சி நாடு எங்க போச்சு? வேலையை 32 தயிரடா எப்படிடா? இந்த தாமலை வாங்கிட்டு போவாத இந்த திருவிழா நெருப்பு வைக்கிற கூட்டத்தை பத்தி உனக்கு கும்பிடுறாங்க பாரு. அது மாதிரி இந்த கருவாசி கும்பிடுவாங்க. அதனால யாருகிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். எனக்கு தெரியாது. இது பேரு கலையாச்சு. நாடகம் உட்படமானது இந்த ஊர்ல மாவட்டத்தில் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஆமா, ஏன்னா நீயும் விட்டாலும் செத்தனா சேன போனா புலிகாசி வருவாங்களுக்கு கல்வி. அவன் நினைச்சா ஒரு மாதிரியா இருப்பான். இந்த கல்வி தூக்கி வரானா நீ நான் யாரும் கொண்டு அடிக்கிட்டு வரவா? இல்ல இங்க காட்டு பண்ணி கட்சினா கம்முன்னு இருந்துடுறான். காட்டு பண்ணி கிடைக்கலாம் இங்க பள்ளி வந்துடுறான். ஏன் அது என்னன்னா அவன் வேண்டாம் இருக்கு. உன்னை பாருங்க காட்டு பண்ணி போயிருந்தா. ஐயோ வெள்ள பண்ணி ஐயோ நாட்டை பரிமாற செய்து வரக்கூடியவர் என்னுடைய பெயர் எங்க பார்த்தாலும் எந்த நாட்டிலும் எங்க பார்த்தாலும் புகழும் பேரும் யார் விளங்குகிறானா? முற்பகலும் மாறி மாறி கொடுக்கின்றேன். பிற்பகலும் மாறி மாறி எங்க பார்த்தாலும் ஆமாண்டா. தானத்திலே சிறந்ததால் தானாசூரன் இந்த வழியில எந்த விதமான குறை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ரஞ்சிதாபுரியிலே முறையிட்டு பார்த்தாலும் குறை என்றே சொல்ல முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு அரசாட்சி செய்து வருகின்றேன். ஏனென்றால் அரசாங்கத்தில் அமர்ந்து விட்டார். அதாவது என்னையே மறந்து வாரி 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 கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நாட்டு மக்கள் யாராகிலும் ஏதாவது கேட்க வந்து விட்டார் அவருடைய வரும்போது அவருடைய முகத்தை அறிந்து இவர் இந்த பொருள் தான் கேட்க போகிறார் என்று தெரிந்து அவன் கேட்காத வண்ணமாக வாரி 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 வழி கொண்டே இருக்கின்றான். அதனால்பட்டவன் நாட்டு மக்களுக்கு குறை இல்லாமல் வாரி 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 கொடுத்து கொண்டிருக்கார் என்று என்னை பல வாரி ஓட்டி பேசுகிறார். அப்படி ஒரு அரசாட்சி பேசுகிறார்கள். எப்படி பேசுறாரு என்று உனக்கு நல்லாவே தெரியும். எப்படி பேசுறாரு? ஐயோ தானாசுர வாழ்க. அட எருமாடு யாரு? ஐயோ ஐயோ அந்த எருமாடு கத்துதுங்க. தானாசுர வாழ்க தானாசுர வாழ்க. அட அங்க ஏன் போற? என் குஞ்சு கூதுங்க. குஞ்சு கூது. என்ன செய்ய தெரியுமா? ஒரு நேரத்திலே மாறு வேடம் பூண்டு நாட்டு மக்கள் என்னை பற்றி எப்படி பேசுகிறார் என்று நோக்கத்தோடு புறப்பட்டு சென்று அப்போது போகின்ற வேலையிலே கடவுள் ஒருவர் இருக்க இவன் கடவுளாக வாழ்த்து தானாசுர கடவுள் வாழ்க தானாசுர கடவுள் வாழ்க அப்படி என்று சில பேர் என்ன போட்டு கொண்டு கூட இருக்கிறார். இவன் என்ன பண்றாங்க? 3 மாசமா கோழிக்கறி சாப்பிட்டு வெளியே வர முடியல தவிக்கிறான். 3 மாசமா கோழிக்கறி துண்டு வெளியே வர முடியல. என்ன பண்ணுறது ஏது பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். தானாசுர வாழ்க வாழ்க சொல்றாங்க.
என்னென்னமோ பண்ணி பாக்குறான் வரல. இவன் போய் அங்க உட்கார்ந்து காணாசூரா அப்படின்னு உட்கார தப்ப தப்ப அப்படி சிலம்பு என்ன செய்யலாம் தெரியுமா? போய் இப்படி ரைட்ல வாங்கலாம். ஏன் எதுல வாங்கி போறேன்? சிலம்பு என்ன பதிலாக தெரியுமா? கடவுளாகப்பட்டவன் ஒருவன் இருக்க தமிழே காணாதவனே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கார் என்று பலவாறு என்ன தூக்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். என்ன செய்ய தெரியுமா? இந்த போட்டி போகிறார்களோ அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு என்னை பற்றி ஈடாக பேசுகிறார்களோ அவரிடத்தில் வாரி வாரி கொடுத்தார். அவனும் என்னை பார்த்து கடவுளாக வணங்கி விடுவான். அதனால் காணாதப்பட்டவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றேன். வேறு என்ன? காந்திமதி. சொல்றீங்க நான் வாங்கி போயிட்டு சொன்னாரு. நிலம சரியில்லாத கம்பு நின்னுங்க. ட்ரெஸ் கூட திருமணம் செய்து சந்தோஷமான முறையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு நேரத்தை மனைவியாகப்பட்டவர் என் பூவுக்கும் பொட்டுக்கும் எந்த விதமான கலங்கு வரக்கூடாது என்பதற்காக கடவுளாகப்பட்டவர் யாராவது துதிக்க போறேன் என்ற நேரத்தை சொல்லியிருக்கிறார். பூஜை செய்ய போறேன் என்று. அது யாரு எனக்கு தெரியாது. கருவாச்சி கிராமத்தை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா. உங்க சித்தப்பா? ஆமா, கொத்தனார் மேஸ்திரி ஏழுமலை என்று சொல்லக்கூடிய சித்தப்பா அவர்கள் இதோ எனக்காக 100 ரூபாயும் என்னுடைய தந்தைக்கு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். சித்தப்பா அவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும், அதாவது பட்டி கருத்து பாவப்படம் வந்து இன்னும் சூட்சமாக வாழ வேண்டும் என்று அமர்ந்து கொண்டிருக்கின்றார். தாயாகப்பட்டவர் ஒன்று சமயம் 16 தாயாகப்பட்டவர் என்றுமே பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். அதனால் காந்திமதி என்று பெண்ணாக திருமணம் செய்யலவா பூஜை செய்ய போறோம் சொல்லிடுறாங்க. அந்த பூஜை அறைக்கு நான் இதுவரையிலுமே சென்றது கிடையாது. இன்று திடீர் என்றால் முன்னோர் என்று அவரை திகைக்க வைக்க வேண்டும். அதனால் புறப்பட்டு வா போறோம்.
நல்ல பெண் நற்பை பெண்களார் இந்த கிழவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பிறந்த தவிர தமிழ்நாட்டில் பெண்களாக பிறந்தவர்கள் அடக்கம் அவர்கள் படிக்கப்படாமல் ஆலயம் வித்துமுறை பையனாக பெண்ணாக பிறந்து விட்டால் போறார் மாறா பின்னாக்கள் தேவன் என்று சொல்வார் ஒரு பிள்ளையாக பிறந்து விட்டார் பெற்றெடுத்த பெருமை செய்யக்கூடிய பிள்ளையாக வளர வேண்டும் அவர்களை அப்படி காரணம் அவர்கள் அறிந்து சிறப்புக்கு காரணம் ஆதாரம் சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் 5 வரை பிள்ளையாக இருந்தார் பாடசாலையில் தன்னோட குருவுக்கு வார்த்தைகள் கட்டுப்பட்டு நடந்து வளர்ந்து ஒரு ஆணவருக்கு வாழ்க்கை விட்டு விட்டார் கணவனுக்கு பின் தூங்கி கணவனுக்கு செய்வதை பரிபூர்ணமாக செய்துவிட்டு சிற்றின்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு 1-2 பிள்ளைகளை பெற்றெடுத்து தன் பெற்ற குழந்தைக்கும் தன்னுடைய கணவருக்கும் வாழ்க்கை அனுபவித்துக் கொள்கிறார் அந்த பெண்ணுடைய பெருமைப்படும் விஷயங்கள் உலகத்தில் தேடி பார்த்தால் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதனால் பெண்ணின் பிறந்தக்கு யாரும் எப்படி திருமணம் வல்லவர் வாழ்க்கின்றன இது எந்த நாடு இதனால் அனைத்து ஐஸ்வர்யங்களை விளைந்திருக்கிற நாடு இதுதான் ரஞ்சிதாபுரி இந்த ரஞ்சிதாபுரி ஆண்டவர்களுடைய மலையத்து முறையாக நாட்டு மக்களுக்கு நல்ல ராணியாகி காற்றுமலையில பெயரோடு வந்து வருகிறேன் காந்தவரையில பெயர்பட்டு சிறு சிறப்புல வந்து வருகிறேன் இருந்தால் அவரை பக்கம் காவலன் இருக்கிறார் காவலனை பார்க்கலாம் நான் பாடு பாட நலமாக வேண்டும் இசைவேளம் நதியாடும் அதில் இளநெஞ்சம் அது மன வச்சுதான்